ஹாய். மே 4th ஃபேக்ட்ரி டே ஃபங்க்ஷன். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் வந்து வருஷம் ஃபேக்ட்ரி டே ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அது இவங்களுக்கு 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டனால அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ஃபேமிலியோடு இன்வைட் பண்ணியிருந்தாங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நான் நினச்சிட்டு நான் எப்போதுமே உமன்ஸ் டே ஃபங்க்ஷன், நியூ இயர் பார்ட்டிலாம் வைக்கிற மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும், பெருசாலாம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் அங்கே போகும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ப்ரோக்ராம்லாம் அதுவும் வெளியிலேருந்து வந்தனால பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு விஷயமும் அந்த ஆர்ஆர் சாங் அண்ட் வந்து இது மேஜிக் ஷோ, இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் அவார்ட் கொடுக்கும்போது ஒய்ஃபையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் பொன்னாடை போத்தி விட்டு அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு அவார்ட் கொடுக்கறது, அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்க கம்பெனிலேயே இது ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அதுவும் நியூ இயர் பார்ட்டிக்கெலாம் போகிறோம், உமன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்குலாம் போனோன்னா அப்பா எப்படா ஃபங்க்ஷன் முடியும், எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைம் தான் கிளம்பி வரதுக்கே மனசு இல்லை. அந்த அளவுக்கு ப்ரோக்ராம்லாம் ஒன்றும் நல்லா பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களை கவர்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்களா, அது பார்க்குறதுக்கே செமையாக இருந்தது. பாப்பா வேற ஊஞ்சல் ஆடணும்னு அவள் வேற ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தா. சரி ஓகேன்னு அவளை கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் வெளில வந்தோன்னே அப்புறம் ஃபுட்டுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அப்படியே மெல்லமாக போயிட்டு சாப்பிட்டு ஒரு வழியாக ஃபங்க்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர வரைக்கும் மழை இல்லை. வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்ச உடனே சரியான மழை. அக்னி நட்சத்திரத்து அன்னைக்கே மழையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நைட் நல்லா குளுன்னு இருந்துச்சு. இந்த டேவும் சூப்பராக போச்சு.